18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க. ஏப்பா, கடல் பகுதியில் பிளாஸ்டிக்கை போடாதீங்கப்பா, மீன்வளம் பாதிக்கும். காட்டுக்கு வரீங்க, பிளாஸ்டிக்கை போட்டு போயிருங்க, விலங்குகள்லாம் பாதிக்கப்படுதுப்பா. இப்படி காலங்காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்களான்னா நிச்சயமா இல்லை. எவ்வளவு வீரியமிக்கது, இது எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு காட்சி வெளியாக இருக்குது. 1997 புதையுண்ட ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை ஒருத்தர் எடுத்துருக்கிறாரு. அப்படியே மக்கி போகாமல் இருக்கு. கல்விதான் அறிவு, கல்விதான் அதிகாரம், கல்வி மட்டும்தான் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்களே. அந்த கல்வியால என்ன பண்ண முடியும் தெரியுமா? சிகைத்திருத்தும் தொழிலாளியுடைய பொண்ணை வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வைக்கும். தருமபுரி மாணவி அப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். வனத்தையும் வனத்தோடைய சூழலையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தமிழ்நாட்டோட பல்வேறு வனப்பகுதிகளில் வனத்துறையால் சூழல் சுற்றுலா நடத்தப்படுது. அப்படி கோவையில் சூழல் சுற்றுலாக்கு போகக்கூடிய மக்களை பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசைக்கருவிகளை வச்சு வரவேற்கிற விதம் இருக்கு பாருங்க. ஆகா, பிரமாதம். பாருங்க, இந்த மனுஷ வாழ்க்கையிலே ரொம்ப அழகானது, அற்புதமானது, அதே நேரத்தில் வலி மிகுதியானது எதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தையை பெற்றுக்கிறது. அப்படி கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றுக்கிறவங்களுக்கு பணி இடைவேளை வேணுமா இல்லையா? பேறுகால விடுப்பு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸில், பிரைவேட் ஆஃபீஸஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? வேற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போமா 3 குழந்தைன்னா 2 குழந்தைன்னா 1 குழந்தைன்னா அவங்களும் பெண்கள் தானே. அவங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்களால முடியாத காரணத்துல தான் 3ஆவது குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த விடுமுறை கொடுக்கறதால அவங்களுக்கு என்ன நட்டமாக போகுது. கண்டிப்பாக இப்போ சம்பளத்தோட விடுமுறை கொடுக்கணும். அந்த விடுமுறையை தான் அவங்களுக்கு சம்பளத்தோட அவங்க நடுத்தர மக்களெல்லாம் அந்த பேறுகாலங்கிறத அவங்களுக்கு மறு ஜென்மம் மாதிரி வேலை செய்யும்போது ஒரு 2 ஹவர் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். குழந்தைகள் பராமரிப்புக்காக அவங்களுக்கு விடணும். கொஞ்சம் சம்பளத்தையும் சேர்த்து கூட கொடுக்கலாம். பெண்களுக்கான அது ஒரு நல்ல திட்டமா கூட நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் ஏற்கனவே குடும்ப சூழ்நிலை நிறைய சிரமங்கள் இருக்கு. அதுல வேலைக்கு வெளியேறி போறாங்கன்னா அவங்க ரொம்ப சிரமத்துலதான் போறாங்க. 2வது அந்த பிரசவ காலங்கள்ல அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு வருதுன்னா நீங்க லீவ் எடுத்துட்டீங்க, அதனால அடுத்து இருக்கவங்களுக்கு போடுறோம் அப்படின்ற ஒரு கொள்கை மாற்றப்படணும். விடுமுறை என்பதே பிரசவ காலங்களில் ஏற்படும் அவங்க உடல்ல இருக்க மாற்றங்களை சரி செய்வதற்கான ஒரு தருணம் தான் அந்த தருணம். ஆனா பெண்கள் பாதிக்கப்படுறது பிரசவத்துக்கு பிறகு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அரசு ஊழியர்களுக்கு 3வது குழந்தை பிறந்தாலும் விடுப்புடன் ஓய்வு கொடுக்கணும். எந்த நிலையிலும் பெண்கள் தானே, குழந்தை தானே. அவரோட தாய்மையே ரொம்ப முக்கியமானது. சம்பளத்துடன் கூடிய ஓய்வு அளிக்க வேண்டும். பெண்களை முதல்ல மதிக்கணும். தனி அறைகளும் பாலூற்ற அறைகளும் அதுக்கான நேரம் ஒதுக்கி கொடுத்து விடுப்பு காலங்களில் அவங்களுக்கு அந்த சம்பளமும் கொடுத்து அதெல்லாம் செய்யறது அவசியம் தேவை. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு என்ன சலுகை கொடுத்தாங்களோ அதுவுமே 3rd பேபிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அதே மாதிரி தான் இந்த இதுலயும் ஸ்ட்ரகிள் இருக்க போகுது. இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு. அது அந்த மாதிரி டைம்ல அவங்க சொந்த ஊர்லயே அவங்க பணி நியமனம் செஞ்சாக்க அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. டி நகர், பாண்டி பஜார், வள்ளூர் கோட்டம், நுங்கம்பாக்கம் ஏறு அப்படின்னு ஷேர் ஆட்டோவில் ஆட்களை ஏற்றுற மாதிரி ரெடியாக ஒரு வண்டியை நிப்பாட்டி செங்கல்பட்டு பக்கம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே போகிற, உன்னைய கொண்டு போகத்தானே வண்டியை நிப்பாட்டிருக்கோம் அப்படின்னு மாட்டை கடத்திட்டு போயிருக்கிறாங்க. சிசிடிவி காட்சியெலாம் வெளியாயிருக்கு. போலீஸ் தீவிரமாக விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க.
மணப்பாறை பக்கம் ஒரு சம்பவம் பார்த்துங்க. வண்டி ஒன்று போய்கிட்டு இருக்கு, கார் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமா தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியில எஸ்கேப் ஆகி உயிர் தப்பி இருக்கிறாங்க. தயவு செஞ்சு வண்டிகளை கொஞ்சம் போதுமான பராமரிப்புலாம் பண்ணிருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. சார் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. புது புது வீடியோவா வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆதரவு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு, நீதிமன்றத்தோட தலையிடுன்னு நாய் பிரச்சனையோட நீட்சி போய்கிட்டே இருக்கு. இப்போ தஞ்சை பக்கம் அப்படிதான் டியூஷனு போறதுக்காக குழந்தை ரெடி ஆகிட்டு இருக்கு. பாத்துங்க, ஒரு குரூப் ஆஃப் நாய்ஸ் துரத்தி இருக்கிறாங்க. அந்த பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியா இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க குழந்தைய வச்சிருக்கிறவங்க எல்லாம். தஞ்சாவூர் பக்கம் இப்படி ஒரு சம்பவம் நடக்க, கன்னியாகுமரியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை துரத்தி நாய் கடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியாயிருக்கு. கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் போல் இருக்கு. நன்றி நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. என்னோட முடிவுகளுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்றும் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஃபினிட்டி ஆதரவுக்கு அவர் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் முழு ஆதரவு உண்டு. 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா போய் சந்திப்பேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். அண்ணன் செங்கோட்டையனுடைய முழு ஆதரவு, என்னுடைய ஆதரவு இருக்கிறது தெரிவித்துள்ளது. அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். உங்கள்கிட்ட சம்பந்தமா ஏதோ பேசியிருக்காரு. இந்த 10 நாள் அவகாசம் சொல்லியிருக்கார். 10 நாள் முடிந்த பின்னால் அனைவரையும் கூட்டு அழைத்து பேசுவார் என்று நினைக்கிறேன். நீங்க அவரை போய் சந்திச்சு அவருக்கு உறுதியாக சந்திப்பேன். கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பம். சமீபத்துல தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விலகினாரு. இப்போ டிடிவி தினகரன் விலகி இருக்கிறாரு. நாளுக்கு நாள் இப்படி போய்கிட்டே இருக்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கிட்ட கேட்டிருக்கோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. அமித்ஷா முன்னிலையும் சரி, அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அமித்ஷா முன்னிலை அண்ணாமலை சொன்னாங்க, நயனாராயணன் சொன்னாங்க, அன்சர் உறுதியா சொல்றேன், நாங்க கூட்டணியில் இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், டிடி சாரை போய் பார்க்கணுமா பேசணுமா, நான் ரெடி தயார். அண்ணன் ஓபிஎஸ் போய் பார்க்கணுமா, நான் தயார். நான் எப்பயும் பேச தயாரா இருக்கேன் சார். டிடி விட்ட பேசணும்னாலும் நான் ரெடி. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பேசினாலும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் என்னங்க பேசுறது, நாங்க வெளியேறினதுக்கு காரணமே அவரு தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டிடிவி தினகரன். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜகவோட மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார், ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாயகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதா அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார். சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேச யார் பேச முடியும்? நாங்கள் 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிவிட்டோம்.
இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னா தான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்த ஒரு ஓபிஎஸ் இருக்கும். இவர் ஒன்றத்தை சொல்ல அதுக்கு அவர் ஒன்றத்தை சொல்ல இப்படி சலசலப்பா இருக்க என்னதான் நடக்குது கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்டையும் கேட்டிருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பாருங்க. வார்த்தை போர் வந்து எங்கேயும் கொண்டு போய் யாரையும் விட போவது கிடையாது. அது ஒரு இடத்துல போய் தான் நிறுத்துங்கண்ணா. அதனால இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா ரீஅசஸ்மெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2024 நாம் அமைத்த கூட்டணி, அது எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா. விஜய் யாருடைய கூட்டணிக்கு போக போறாரு அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. விஜய் அவர்களுடைய கருத்து முற்றிலும் மாறுபட்ட வேறு கருத்து. ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ல அவங்க தனியா இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்றது, விஜய் அவர்கள் அவங்க ஐடியாலஜி ஸ்டாண்ட்ல அவங்க போகட்டும், அவங்க களத்துக்கு போகட்டும், வேலையெல்லாம் செய்யட்டும், மக்கள்கிட்ட போகட்டும். எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. எதையும் யாரும் பதட்டப்பட்டு அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதன்மை எதிரியா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அலையன்ஸ் காம்பினேஷன் எப்படி பாசிபிள் எனக்கு தெரியலங்கண்ணா. இது வந்து ஒரு வெளிப்படையான பேச்சா நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறத, புதுசா ஒருத்தவங்க வாங்க வெளியிருக்கிறவங்க வாங்கன்னு சொல்றதை விட இருக்கிற என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்றதா நம்முடைய நோக்கமா இருக்கணும். டிவிகே யார் கூட்டணியில இடம்பெற போகுது, இல்ல டிவிகே கூட்டணியில யாரெல்லாம் இடம்பெற போறாங்க என்ற கேள்வி நாளுக்கு நாள் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, விஜயை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கிட்ட கேட்டிருக்கோம். அதுக்கு அவர்கிட்ட சொன்னார் தெரியுமா, வித்தியாசமான சொல்லியிருக்கிறார். சகோதரர் விஜய்க்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, அது மறுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் ஒருத்தர், அவர் ஒரு அரசியலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உந்துதல் சக்தியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து என்னன்னா, அவர் வந்து அந்த முதன்மையான இடத்தை அடைவார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் அந்த முதன்மையான இடத்தை அடைவாருங்கிறது அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான். ஆனால் வந்து இப்போ உடனடியாக அடுத்த தேர்தலே வந்து ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் மாதிரி ஒரு அந்த இடத்தை அடைஞ்சிருவாருக்கு அது வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த உச்சநிலைக்கு வர முடியாதுன்னு கிடையாது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உடனே வந்து அடுத்த வருஷத்துலேயே ஒரு எலெக்ஷன் நின்று அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகினா அது வாய்ப்பு கிடையாது. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. கடையோட நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.